மீண்டும் உங்கள் வடுகை முன்னித்தரவு சேனலில் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்னைக்கு முழுக்க முழுக்க ஒரு விஞ்ஞானி சார்ந்த அறிவு சார்ந்த விண்வெளி ஆராய்ச்சியை பற்றி முழுக்க முழுக்க நம்ம தெரிந்து கொள்ளப் போகின்றோம். காற்றினோட வேகம் எவ்வாறு இருக்கின்றது, அதனால் ஏற்படும் மாற்றங்கள் எவ்வாறு இருக்கின்றது, அதை பற்றி பார்க்க போகிறோம். உந்து விசை எவ்வாறு இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பேலன்சிங் எவ்வாறு இருக்க போகுதுன்னு பார்க்க போகின்றோம். இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு டனலில் கீழே உள்ள ஏரின் மூலமாக அந்த பாலானது மேல் நோக்கி எவ்வாறு தத்ரூபமாக பாலானது மேலே ஏரில் மிதக்கக்கூடிய காட்சியின் பிசிக்ஸின் தன்மையை நாம் அறிய கடமைப்பட்டுள்ளோம். இது ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டும் ஒவ்வொரு ப்ராஜெக்டும் இந்த இடத்துல நமக்கு மிக மிக ஒரு பிரமிப்பை ஊட்டுகின்றது. இது எவ்வாறு ராக்கெட் ஆனது தன் இலக்கை எவ்வாறு அடைகின்றது என்பதில் தெளிவாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. ஹெலிகாப்டர்ஸ் எவ்வாறு காற்றின் திசையின் மூலமாக சுற்றி எவ்வாறு மேல் நோக்கி கீழ் நோக்கி சாய்தளத்தில் பயணிக்கின்றது என்பதில் இந்த எக்ஸிபிஷன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம். இது பேலன்சிங் இரண்டு டிஃப்ரெண்ட்டான ஆப்ஜெக்ட்கள் மூலமாக பேலன்ஸ் செய்யப்படும் போது நீர்மூழ்கி கப்பலாகட்டும், ஏரோப்ளேனாகட்டும், டர்பைனோட ஸ்பீடாகட்டும் எவ்வாறு காற்றின் திசைக்கு ஏற்ப தன் வெயிட்டை பேலன்சிங் மூலமாக கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டுள்ளது என்பதில் மிக தெளிவாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. முழுக்க முழுக்க ஒரு விஞ்ஞானம் சார்ந்த அறிவு சார்ந்த ஒரு பிசிக்ஸ் சார்ந்த ஒரு எக்ஸிபிஷன் ஆனது நம் விஸ்வேஸ்வரா எக்ஸிபிஷன் சென்டரில் கிடைக்கப்பட்டதில் மிகற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அது மட்டும் இல்லாமல் விண்வெளி ஆராய்ச்சியில் உங்கள் குழந்தைகளையும் உங்கள் பிள்ளைகளையும் ஈடுபடுத்தின் மூலமாக இந்த விஸ்வேஸ்வரா மியூசியத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் விண்வெளியிலோட பயணம் எவ்வாறு இருக்கின்றது, கோள்கள் எவ்வாறு சுற்றுகின்றது, பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள தொலைவு எவ்வாறு இருக்கின்றது மிக தெளிவாக காட்சியப்படுத்தப்பட்டுள்ளது. இது விண்வெளி மனிதன் எவ்வாறு விண்வெளியிலையும் அதை சுற்றி செயற்கைக்கோள் செயல்பட்டால் எவ்வாறு இருக்கும் என்பதில் தத்துரூபமாக புனையப்பட்ட ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு படைப்பு. இந்த படைப்பின் ஓட்டையில் உங்கள் தலையை வைத்து கொண்டால் நீங்களும் ஒரு விண்வெளி வீரர் போல ஒரு காட்சி அளிக்கலாம். அது அவுட் சைட்லேருந்து பார்க்கும்போது மிக பிரமிப்பாக இருக்கும். நானும் என்னோட பயணம் இது போன்ற ஒரு குறும்புத்தனமான ஒரு விளையாட்டை விளையாண்டதில் மிகற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். இது போன்றுதான் விண்வெளி வீரர்கள் உடைகளை அணிந்து கொண்டு ஆகாயத்திலும் சரி விண்ணிலும் சரி பறந்து சென்று நிலவிலும் செவ்வாயிலையும் இறங்கக்கூடிய தருவாயை நம்ம பார்க்கின்றோம். இதே போன்ற நிகழ்வுகளை உங்கள் பையன்களுக்கு பிள்ளைகளுக்கு தெரிவிப்பதன் மூலமாக மேற்கொண்டு படிப்பதில் ஒரு மிக சிறப்பான ஒரு ஆர்வமானது இருக்கும். படிப்பில் ஏற்பட்ட சந்தேகங்களை தீர்ப்பதாக இருக்கட்டும், எவ்வாறு விண்வெளி வீரர்கள் ஏன் இவ்வளவு உடைகளை அணிகின்றார்கள், விண்வெளி களமானது எவ்வாறு காட்சியகப்படுத்தப்பட்டுள்ளது, விண்வெளி களம் மிக மிக எவ்வளவு வெயிட்டில் இருக்கும், எவ்வாறு எந்த விதமான உலோகத்தால் செய்ய போகின்றார்கள், இதான் விண்வெளியில் இதுவரைக்கும் நாசா இஸ்ரோவால் அனுப்பப்பட்ட அனைத்து செயற்கைக்கோள்களும் இது போன்ற வடிவமைப்பில் தான் விண்ணுக்கு செல்கின்றன. இது முழுக்க முழுக்க ரோவர் என்று சொல்லக்கூடிய ரோவர். நீங்கள் பார்க்கக்கூடிய விண்வெளி சுற்றுவட்ட பாதை சென்றில் இருப்பது சூரியன், எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கு மேலே உள்ள ப்ளூவாக இருக்கிறது பூமி. அது ரெண்டுமே சூரியனை மையமாக வைத்து அனைத்து கோள்களையும் பூமியை நோக்கி சுழன்று கொண்டு வரக்கூடிய நிகழ்வைத்தான் நாம் பார்க்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் மங்கள்யான் விண்கலம் எவ்வாறு வெற்றிகரமாக தரையிறக்கப்பட்டது என்பதையும் தத்துரூபமாக இந்த காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இதுவரைக்கும் இஸ்ரோ இருந்து ஏவப்பட்ட PLCC ராக்கெட்டின் மூலமாக சீறி பாய்ந்த அனைத்து விண்கலங்களினோட பிரதிபலிப்பானது
நிகழ்வானது இங்கே காட்சியகப்படுத்தப்பட்டுள்ளது. இங்கே மிக துல்லியமாக இருக்கக்கூடிய என்ஜினோட உட்பாகங்கள் இவ்வாறு தான் இருக்கும். இவ்வளவு பெரிய வெயிட்டை எவ்வாறு விண்வெளிக்கு கொண்டு சென்று அங்கே பூமியிலிருந்து மிக பல மைல் தூரத்துக்கு அப்பால் எடுத்து சென்று எவ்வாறு நிலவில் தரை இறக்கினோம் என்பதில் மிக ஆச்சரியமாக தான் இருக்கக்கூடிய தருணம். நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு பகுதி ராக்கெட்டோட ஃப்ரண்ட் ஃபேஸ், இதே போல் பல பகுதிகளானது இருக்கின்றது. இந்த ஒரு பகுதிக்கு உள்ள இவ்வளோ பெரிய ஃபியூஷன் கண்ட்ரோல் ஆனது இருக்கின்றது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இது ரேகையின் மூலமாக நாம் எங்கே இருக்கின்றோம் என்பதில் தெளிவாக தத்துருவமாக செயற்கைக்கோளின் மேப்பின் மூலமாக இருப்பிடத்தை அறியக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் மிக பிரம்மாண்டமாக பார்க்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் கோள்கள் எவ்வளவு மைல் தூரத்தில் இருக்கின்றது, எவ்வளவு கிளைமேட்டு, எவ்வளவு டெம்பரேச்சரில் கோள்களானது இருக்கின்றது என்பதில் மிக பிரமிப்புடன் பார்க்கக்கூடிய நிகழ்வானது இருக்கின்றது. பூமி எவ்வாறு சுழல்கின்றது, வட அச்சை தென் அச்சத்தை மையப்படுத்தி பூமியானது எவ்வாறு சுழண்டு கொண்டு இருக்கின்றது என்பதை மிக தத்ரூபமாக ஒரு புரோட்டோ பிம்பத்தின் மூலமாக காட்சியகப்படுத்தப்பட்டது என்பதில் மிக பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இது போன்ற அனைத்து விதமான ஆராய்ச்சிகளுக்கும் சம்பந்தமான தன் கேள்விகளுக்கு உகந்த நிலவினோட முகம் இவ்வாறு தான் இருக்கும் என்று மிக தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. பூமியை சுற்றிய கோள்களானது எவ்வாறு செல்கின்றது, எவ்வாறு சேர்கின்றது என்பதில் மிக சிறப்பாக காட்சியகப்படுத்தப்பட்டுள்ளது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. முதலில் நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நிலவில் தரையிறங்கிய தருணத்தில் நாம் அங்கே இருக்கின்றோம் என்பதில் எந்தவித அச்சமும் பயமும் இல்லாமல் என்னோட பசங்கள் எல்லாருமே அந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் தரையிறங்கிய பாதையில் நின்று கொண்டு இருக்கின்றோம் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. முழுக்க ஒரு அறிவு சார்ந்த எக்ஸிபிஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், see you, take care.